இவ்வளவு செலவு இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி. உங்களை கட்டிட்டு என்னத்த கண்டேன்? ஊர் உலகத்துக்கு வாரி கொடுத்துட்டு என்ன மட்டும் சும்மா விட்டுருங்க. உங்க அண்ணனை பாருங்க, கார் வாங்கிட்டாரு. அவரு உங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? சர்ச்சை தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரு. நீங்க ஒருத்தர் தான் சர்ச்சை அப்படியே தாங்குற மாதிரி பேசுறீங்க. ஏதோ கிறிஸ்துமஸுக்கு போனோமா, திருவிருந்துக்கு போனோமா, அதோட நிறுத்திக்கணும். அதான் உங்களுக்கும் நல்லது. பத்தாவதுக்கு ஏழைங்க வேறையும் ஏழைங்க. என்ன பேசுற அற்புதம்? பட்டுப்புடவை உடுத்துறதும் ஆடம்பரம் காட்டுறது தான் கிறிஸ்துமஸா? மேன்மையெல்லாம் ஆண்டவர் மேல வச்சுட்டு இந்த உலகத்துல வந்து பிறக்கலன்னா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? அந்த இயேசுவோட ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நம்ம சுகத்தோட பலத்தோட சந்தோஷமா இருக்கோம். நாம பெற்ற ஆசீர்வாதத்துல ஆண்டவருக்கும் ஏழைங்களுக்கும் கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் இருக்க, அதை அனுபவிச்சாதான் தெரியும். போதும் போதும், உங்க பிரசங்கத்தை நிறுத்துங்க. கொடுத்து கொடுத்து என்னத்த கண்டீங்க? என்னம்மா பெருசா கொடுத்துட்டேன்? ஆண்டவர் நமக்கு கொடுக்காததையா கொடுத்துட்டேன்? இன்னொரு முறை பெத்த அம்மாவுக்கு கொடுக்கறத பத்தி தப்பா பேசாத. இந்த உலகத்துல நம்ம எதை இழக்கிறோமோ அதை பரலோகத்துல லாபமா சேர்த்து வச்சிருக்கோம், மறந்துடாத. முதல்ல நிஜத்தை பேசுங்க, கற்பனை உலகத்துக்கு போகாதீங்க. அற்புதம், சூசை இருவரும் எதிர்பாராத நிலநடுக்கத்தால் தங்களது ஜீவனை இழக்கிறார்கள். இவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்தது என்ன? என்னங்க இது? என்ன இடங்க இவ்வளவு புதுசா இருக்கு? இதாண்டி நியாய தீர்ப்பு. அப்படின்னா என்னங்க? அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் ஒரு நாள் உண்டுன்னு நம்ம பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்களே, மறந்துட்டியா? இந்த உலகத்துல இயேசுவை ஏத்துக்கிட்டு அவருக்கு பிள்ளையா வாழ்கிறவங்க பரலோகம் போவாங்க. அவங்க பேரு அந்த புத்தகத்துல எழுதியிருக்கும். பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்யறவங்க நரகம்தான் போவாங்க. இந்த உலகத்துல நாம செஞ்ச எல்லா நன்மைக்கும் இங்கேதான் பலன் கிடைக்கும். நாம தான் நிறைய நன்மை செஞ்சிருக்கோமே, கண்டிப்பா நம்ம பேர் இதுல இருக்கும். நம்ம பேர் அதுல இருக்கான்னு பாருங்க. ஆண்டவரே, உலகத்துல வாழும் பொழுது நம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி வாழ்ந்தேன். என்னுடைய பேரு அந்த ஜீவ புத்தகத்துல இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. என் தாசனே, நான் உனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நீ உண்மையாயிருந்தாய். உன் விசுவாசத்தையும் உன் பரிசுத்தத்தையும் நீ காத்து கொண்டாய். என் ராஜ்யம் கட்டப்பட நீ உழைத்திருக்கிறாய், கொடுத்திருக்கிறாய். என் மகிமையின் வாசஸ்தலத்தில் நீ பிரவேசி. இயேசுவே, என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். சர்ச்சில் என்ன பார்த்துருப்பீங்க. நான் மாசத்துக்கு 2 முறையாச்சும் சர்ச்சுக்கு வந்துருவேன். என் புருஷன் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே நான் தான். என் பேர் அதுல கண்டிப்பா இருக்கும். அப்படி ஒரு வேலை இல்லைன்னா கடைசி பக்கத்துல எழுதிட்டு என்னை உள்ள விட்டுருங்க ஆண்டவரே. ஏன்னா நான் இல்லைன்னா என் புருஷனால அங்க இருக்கவே முடியாது. என்னை எப்படியாச்சும் உள்ள விட்டுருங்க ஆண்டவரே. உன்னை நான் அறியேன். அற்புதம், தங்கம், அற்புதம், மிராக்கிள். என்னடா நான் இங்கிலீஷ் பேசுறேன்னு பாக்குறியா? I know everything மா. செல்லம், எங்களை விட்டுட்டு போக ஆசைப்படலாமா? உலகத்துல எங்களோட பிள்ளையா நீ இருந்திருக்க. நீ போவ நினைச்சாலும் நாங்க விட மாட்டோம் செல்லா. நீ சண்டே நான் சர்ச்சுக்கும் போக மாட்ட. நீ சண்டைக்குன்னு போனா சும்மா வர மாட்ட. நீ புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்ட. மாமியாருக்கு சோறும் போட மாட்ட. பொய் பேசாம இருக்க மாட்ட. கடவுளுக்குன்னு எதையும் கொடுக்க மாட்ட, இழக்கவும் மாட்ட. ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊதி 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 விடுவ. ஒருத்தவன் தப்பு செஞ்சா போதும் ஊரெல்லாம் டமார் டமார் அடிச்சு விடுவ. செல்லம், மிராக்கிள், தங்கம், மிராக்கிள், அற்புதம், நீதான் எனக்கு வேணும். தூக்குங்கடா அவ்வளோ.
என்ன 2 நாளாக காலேஜ் இப்போ காலையே காணும்? வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மச்சி, மனசே சரியில்லை. உனக்கு என்னடா குறைச்சல்? நீ ரொம்ப வசதியானவன், நீ எதை நினைச்சாலும் வாங்கலாம். நீயே இப்படி சொன்னா எப்படிடா? வாழ்க்கையில் எல்லாம் இருந்தே என்னடா புண்ணியம்? குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை. அதோட இல்லாமல் அம்மாவுக்கு வேற கேன்சர்ரா. இன்னும் கொஞ்ச நாள் தான் என் கூட இருப்பாங்க. அப்புறம் எப்படிடா நிம்மதியாக இருக்கிறது? உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. நீயும் என்னதான் பண்ணுவ? இவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாமா? இயேசு கண்டிப்பாக இவனுக்கு அற்புதம் பண்ணுவார். சொன்னா ஏதாச்சும் நினச்சிப்பானோ? என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா மச்சி, வா காலேஜ் போகலாம். என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான். இவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாமா வேண்டாமா? பிரவீன் செல்லம், உன்கிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்றியே, உன்னை பத்தி என்ன நினைப்பாவும்? அசிங்கமா நினைக்க மாட்டான். டெய்லி உன் கூட தான் காலேஜ் பைக்ல போற, உனக்கு அப்பப்ப ஃபீஸ் வேற கட்டுறா. அது கெடுத்துக்காத. இவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லு, ஆனா அப்புறமா சொல்லிக்கலாம். வீணா உன் வாய் கொடுத்து கெடுத்துக்காத. அதுவும் சரிதான். பிரவீன், சுந்தர் இருவரும் சென்ற வாகனம் விபத்திற்குள்ளாகி இருவரும் மரணத்தை சந்திக்கிறார்கள். இவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்தது என்ன? ஏய் பிரவீன், ஆக்சிடென்ட்ல உன் தலையில நிறைய ரத்தம் வந்துச்சேடா, அதுக்குள்ள எப்படிடா நல்லா இருக்கு? டேய் சுந்தர், நம்ம ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டோம்டா. என்னடா சொல்ற? நம்ம செத்து போயிட்டோமா? இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? இது தாண்டா நியாய தீர்ப்பு. நாம செஞ்ச நல்லது கெட்டதுக்கெல்லாம் இங்க தாண்டா தீர்ப்பு கிடைக்கும். இந்த தீர்ப்பை அங்க ஒரு புஸ்தகம் இருக்கு பாரு, அதுல தாண்டா எழுதியிருக்கோம். நம்ம பேரு அதுல இருந்தா ஏசப்பா கிட்ட போவோம், நம்ம பேரு அதுல இல்லைன்னா நரகம் தாண்டா. என்னடா பிரவீன, இதை பத்தி நீ சொன்னதே இல்லையே, புதுசு புதுசா சொல்ற. எங்க சர்ச்சில் இதில் பத்திலாம் சொல்லியிருக்காங்கடா. நம்ம பேரு அதில் இருந்தாதான் பரலோகம், இல்லைன்னா எரியிற அக்கினி கடல்ல தூக்கி போட்டுடுவாங்க. ஐயோ, என்னடா சொல்ற? உன் பேர் அதுல இருக்கான் பாரு, நீ தான் சர்ச்சுக்கெல்லாம் போவல்ல. எசப்பா எசப்பா, என் பேரு கொஞ்சம் அதில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். பிரவீன், நீ என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசி. ஏ பிரவீனே, என்னை விட்டு போயிடாதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா மச்சான், என்னை விட்டு போயிடாதடா. டேய் வந்துடுறா, என் கூட வந்துடுறா. இயேசுவே, இந்த உலகத்தில் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த நியாய தீர்ப்பு பற்றிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதே இல்லை ஆண்டவரே. என் நண்பன் கூட சொல்லாமல் போயிட்டான். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். நான் எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, உம்மை மட்டும் அறியாமல் போயிட்டேன் ஆண்டவரே. என் பேர் அதில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உன் பெயர் இங்கு இல்லை, உன்னை நான் அறியேன். ஐயோ, நான் ஏமாந்துட்டேனே. டேய் பிரவீனே, நீ கூட எனக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் போயிட்டேடா. நம்ம ஸ்கூலுக்கு ஒன்றா போனோம், காலேஜுக்கு ஒன்றா தான் போனோம், டூருக்கு ஒன்றா போனோம், டியூஷனுக்கு கூட ஒன்றா தானடா போனோம். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் என்ன தனியாக விட்டு போயிட்டேடா, பரலோகத்துக்கு என்னை விட்டு தனியாக போயிட்டேடா. எதையோ என்கிட்ட பேசினேன், ஆனால் இயேசுவை பற்றி மட்டும் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேடா. இயேசுவே இயேசுவே, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இயேசுவே. நான் உலகத்துக்கு போயிட்டு நீர் ஒருவர் தான் பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியும்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை சொல்லிட்டு வந்துடுறேன் இயேசுவே. அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் செத்துடுவாங்க இயேசுவே. அவங்களும் இந்த நரகத்துக்கு வந்து பாடுபடக்கூடாது ஆண்டவரே. ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மனிதன் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை இறப்பதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியதி. மரித்த பிறகு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது.
ஏய், அவனை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வாங்கடா. என்ன விட்டுருங்க. கிறிஸ்தவங்கெல்லாம் தூங்குற வரைக்கும் இது போல சுந்தர்லாம் நரகத்துக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. அண்ணே, இப்ப சர்ச்சுக்கெல்லாம் நிறைய கூட்டம் போகுதுண்ணே. கிறிஸ்தவங்களாம் ரொம்ப சத்தம் போடுறாங்கண்ணே. சர்ச்சுக்கு தானடா, போகட்டும் போகட்டும், சத்தம் தானடா போடுறாங்க, போடட்டும் போடட்டும். ஆனா ஒருத்தவனும் ஜெபிக்க கூடாது, ஒருத்தவனும் ஊழியத்துக்கு போக கூடாது. கிறிஸ்தவெல்லாம் தூங்குற வரைக்கும் தாண்டா நமக்கு நல்லது. இவனுங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கதை அம்பேலுடா. டேய் அண்ணே, சூப்பரா சொல்றீங்கண்ணே. ஒரு விசில் அடிக்கானே. விடுறா விடுறா டேய். அண்ணா, இந்த கிறிஸ்தவங்களாம் சர்ச்சில் இருக்க வரையும் தான் சத்தம் போடுவானுங்க. ஆனா வீட்டுல போனா சண்டை போடுவாங்கண்ணே. டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா எல்லா விசுவாசிகளையும் அப்படி எடை போட்டுறாதடா. டேய், நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்குண்ணே. இந்த ஏஜி சர்ச்சு விசுவாசிங்க வீட்டுக்கு மட்டும் நம்மளால போக முடியலண்ணே. அவங்க வீட்டை சுத்தி அக்கிலி மதிலா இருக்குண்ணே. ஒரே தேவதூதர்களா நின்னுட்டு இருக்காங்கண்ணே. அங்க போனாலே உடம்புல எரியுதுண்ணே. டேய், இதுலயும் ஒரு பாடம் இருக்கு, நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. ஆண்டவரோட பிள்ளைங்க வீட்டுக்கு நம்மால போக முடியாது, உண்மைதான். அவங்க வாழ்க்கையில் நம்மால கிரியை செய்ய முடியாது. ஆனா யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவத்துக்கு அடிமையாயி நமக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் நல்ல கிரியை செய்யலாம். அதனால விசுவாசிகளுக்கு நல்ல பாவ சோதனை வைங்கடா. ஜெபிக்க விடாதீங்க, பைபிள் வாசிக்க விடாதீங்க, பரிசுத்தமா வாழ விடாதீங்க, ஊழியம் செய்ய விடாதீங்க, ஐக்கியத்தெல்லாம் கெடுத்து போடுங்க. கிறிஸ்தவங்க ஒத்துமையா இருக்க கூடாது. விசுவாசிகளுக்குள் நல்ல சண்டையை மூட்டி விடுங்க. போதகருக்கு எதிர்த்து நீக்க சொல்லுங்க. இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம ஈஸியா நுழைஞ்சிடலாம்டா. அண்ணே, இன்னைக்கு நீங்க ரொம்ப கலக்குறீங்கண்ணே. ஒரே பஞ்சு டைலாக்கா பேசுறீங்க. ஆனா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுதுலண்ணே, என்னடா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்தின்படி யாராவது நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போக முடியும்? டேய், நம்முடைய திட்டத்தெல்லாம் ஒரே நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடவே போல. மெதுவா பேசுடா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள ஆண்டவர் நிறைய அதிகாரங்களை கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரத்தை இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உணர்ந்துட்டாங்கன்னா நமக்கு வேலை இல்லாம போயிருண்டா. கொஞ்சம் மெதுவா பேசுறாடே தம்பி குட்டி. அண்ணே, ஏதோ ஒரு பையன் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கானே. சர்ச்சுக்கு தானடா, போகட்டும் போகட்டும். அண்ணே, கையில ஏதோ பைபிள் வச்சிருக்கானே. பைபிள் தானடா, வச்சிருக்கட்டும் வச்சிருக்கட்டும். அண்ணே, அவன் ஏதோ முனவிட்டு வரானே. என்னடா முனவரான், நல்லா கவனிச்சு பாருங்கடா. டேய் அண்ணே, அவங்க சர்ச்சில் மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, அதை வச்சு நம்மளே தோத்துறானே. ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பெரியவங்க எல்லாம் ஊழ வச்சுட்டோம். எதிர்த்து நில்லுங்கள், இந்த சின்ன பையன் தோத்த ஆரம்பிச்சிட்டான்டா. டேய், ஓடி போவான். நீ சொல்லி கொடுத்த ரகசியத்தை அவன் புடிச்சுக்கிட்டான்டா. ஓடுங்கடா உங்களை விட்டு ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா. டேய் ஓடுங்கடா. ஐயோ ஐயோ ஓடிட்டேன். போவான். உலகில் வாழும் மிக குறைந்த காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சத்துரு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளுக்கும் விலகி வாழ்ந்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவையும் அவனுடைய கிரியைகளையும் அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை இவ்வுலகில் கட்டுவோம். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையில் வரும்பொழுது நமக்கு கிரீடமாக கொடுப்பார். நன்றி.